கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 26 அதிகாரம் 7 13 வரையில். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்தில் கர்த்தர் இந்த ஸ்திரீயை, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கேயெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று கர்த்தர் நமக்கு இன்று மெய்யாக சொல்கிறார். இந்நாள் வரையில் கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவருக்காக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? அவர் வழியிலே நடந்திருக்கிறோமா? அவர் கொடுத்த வசனத்தின்படி நம் வாழ்க்கையை முறைப்படுத்தி இருக்கிறோமா? கர்த்தருக்கென்று நம் வாழ்க்கையை இன்று ஒப்பு கொடுப்போம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கும், சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் அந்த ஸ்திரீயை நினைவு கூறுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு மெய்யாகவே சொல்கிறார். இந்த மெய் என்ற வார்த்தை உண்மை. இந்த உண்மை நம் உள்ளத்தில் பதித்து கொண்டு கர்த்தருக்காக உண்மையாக அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவருக்காக வாழ்வோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த வசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். நம்மையும் அந்த ஸ்திரீயை போல கர்த்தர் நினைவு கூற வேண்டுமானால் நம் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தருக்காக நம் முழு இருதயத்தோடு முழு அன்போடு அவரை விசுவசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அப்போதுதான் நம் தேவை சந்திக்கப்படும். கர்த்தர் நமக்கு கூட இருந்து நம்ம வழி நடத்துவார். கர்த்தர் இந்த ஸ்திரீயை போல இந்த மகளை அவர் அன்று எவ்வளவு ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு ஸ்திரீயை ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இன்று கொடுப்பார். ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் நம்மை நினைவு கூற வேண்டுமானால் அவர் வார்த்தையின் படி அவருக்காக நாம் வாழ வேண்டும். அவருக்காகவே நாம் மரிக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக மரித்தார். நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறோம்? இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவசிங்கள். கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். வழி தப்பினான் அலைந்திடாமல் அனுதினம் என்னை தாங்குகின்றீர். வழி தப்பினான் அலைந்திடாமல் அனுதினம் என்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.